வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பலாக்காய் போட்டு சூப்பரான ஒரு கறி குழம்பு டேஸ்ட்ல ஒரு குழம்பு பண்ணலாம். கண்டிப்பா கறி குழம்புக்கே வந்து ஒரு டஃப் கொடுக்கும். அந்த அளவு செம்ம டேஸ்டா இருக்கு குழம்பு. கன்ஃபார்மா வந்து அந்த அளவு வந்து ஒரு டேஸ்ட் வரும். ஈஸியா டேஸ்டா சூப்பரான ஒரு பலாக்காய் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. கறி பலா பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் அதோடைய ஒரு சின்ன உருளைக்கிழங்கும் போட்டிருக்கேன். ரொம்ப வந்து நிறைய சத்துக்கள் அடங்கியது இந்த கறிப்பலா. கண்டிப்பா இது மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க, சூப்பர் டேஸ்ட்ல வரும். வதக்கி அரைக்கிறதுக்கு 2 வரமிளகாய், பட்டை, கிராம்பு இந்த அளவு போதும். ரொம்ப ஸ்பைசியா வந்து பண்ண வேண்டாம். மிளகு 7, தனியா 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூனு, கசகசா 1/2 ஸ்பூனு. கசகசா இருந்தால் போடுங்க, இல்லாட்டினா கூட ஓகே தான். பெரிய வெங்காயம் 1 சின்ன சைஸாக போதும் தாளிப்புக்கு. கருவேப்பிலை கொஞ்சம், இதில் வந்து கொஞ்சம் நம்ம அரைக்கிறக்கும் போட்டுக்கலாம். இது வதக்கி அரைக்கிறங்காட்டி ஒரு 7 சின்ன வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு இந்த அளவு மட்டும் வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த தாளிப்புக்கு கட் பண்ணுவோம்ல, அதுலேயே கொஞ்சம் மட்டும் வதக்கறக்கு கொஞ்சம் ஆட் பண்ணி இருக்கிறேன். இஞ்சி பாருங்க, இந்த அளவு போதும். இதுக்கு மேலே நிறையா போட வேண்டாம். இஞ்சி எப்பயும் ஏதாவது வந்து நான்வெஜ்ஜில் ரொம்ப அதிகமாக போட்டாலும், இந்த குருமா மாதிரி குழம்புல வெஜ்ஜு குழம்புலையும் அதிகமாக போட்டாலும் கொஞ்சம் கசப்பு வந்துடும். அதனால் இந்த அளவு போதும். பூண்டு 7 பல், தக்காளி சின்னதாக வந்து ஒன்று கட் பண்ணிக்கோங்க. அரைக்கிறதுக்கு எப்படி வதக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். பொன்னிறமாக வந்து வர்றப்ப வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்க, ஒரு லைட் ப்ரௌனிஷ் ஆகுது. இப்போ வந்து கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் இப்படி வதக்கி போட்டு இப்படி அரைச்சி பண்ணுறப்ப கறி குழம்புக்கு இது வந்து டப்பு கொடுக்கும். அப்படி ஒரு நல்ல சரியான டேஸ்ட் கிடைக்கும். இந்த குழம்பு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணுங்க. கறி பழம் வந்து கட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது ஒரு நேக்காக வந்து கட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு பாதியாக கட் பண்ணிட்டு அப்புறம் அந்த முள்ளா இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணி அந்த தோலை எடுத்துட்டு அப்புறம் நம்ம பீஸாக உருளைக்கிழங்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு மட்டும் கல்லுப்பு போடுறேன். இந்த வதக்கிறதோட வந்து இப்படி கல்லுப்பு ஆட் பண்ணுறப்ப நல்ல